வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் பதிவெடுப்போம் அப்படின்னு பாதியிலேருந்து எடுத்தேன். என் பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு 25 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே ஆள் போட்டு அவங்களே மாடு மேய்ச்சி அந்த பால் எடுத்து விற்கிறாங்க. நாட்டு மாட்டுப்பால் லிட்டர் 108 ரூபா அப்படிங்கிற கணக்கில் நான் இந்த பால் வாங்கியிருக்கேன். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து குளிரூட்டியில் வச்சதுக்கப்புறம் அது நல்லா குளிர்ந்ததுக்கப்புறம் மேலே ஏடு தனியாக நிற்கும்ல, அதை ஒரு சட்டுவம் போட்டு எடுத்து ஒரு சாப்பாடு கிண்ணத்தில் வச்சு குளிர்சாதன பெட்டிக்குள்ளாரையே இருக்கக்கூடிய ஐஸ் பொட்டிக்குள்ளார வச்சுருந்தா 2 வாரம் கழித்து அந்த கிண்ணம் நிறைஞ்சதுக்கப்புறம் இது போல் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் தயிரும் சேர்த்து உரைய வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்தது போல் மத்து போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கடைஞ்சால் போதும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அளவுக்கு வெண்ணெய் எனக்கு கிடச்சிருது. இதோட விலை அதிகமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதே வெண்ணெய் சுத்தமாக நமக்கு கடையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருள் இவ்வளவு சுத்தமான தூய்மையான பொருளாக கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வெண்ணெயை காலையில் சுடு தண்ணியில் வெதுநீரில் கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தீரும். அதே மாதிரி நமக்கு வாயில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல வச்சு அந்த புண்ணையும் நம்ம ஆற்றிக்கலாம். பசங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயை அழகாக எடுத்து அவங்களுக்கு வேண்டிய உணவில் சேர்த்து சாப்பிடுவாங்க. தேவைப்படுறத அப்பப்போ நான் நெய்யாகவும் முறித்து எடுத்துக்குவேன். உங்களுக்கெலாம் இது போல் பால் சுத்தமான பால் கிடைக்குதா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அப்படி கிடைக்குது அப்படின்னா அது எந்த ஊர் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரியப்படுத்துங்க. இதை தவிர்த்து எனக்கு ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் அம்மாச்சி தாத்தா கூடலாம் நிறைய பேசியிருக்கீங்களா? பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊர் கிராமம், என்னுடைய தாத்தாவுடைய சொந்த ஊர், நல்ல ஒரு கிராமம். நிறைய மாடுகள் வச்சு வளர்த்திருந்த ஒரு குடும்பம். என்னோட நினைவு தெரிஞ்சே எங்கள் வீட்டில் கடைசியாக ஒரு 4 மாடு வச்சுருந்தாங்க. அதையுமே அப்புறமா கொடுத்துட்டாங்க. என் கண் முன்னாடியே கண்ணெல்லாம் போட்டிருக்கு மாடு. அந்த மாதிரி வளர்ந்த குடும்பம். என்னுடைய தாத்தா கதை சொல்வார். என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் பழஞ்சோறு கஞ்சி தான் சாப்பிடுவாங்களாமா. அப்போது மேலே உரியில் இந்த வெண்ணெயெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாமா. அந்த பழஞ்சோறு கஞ்சி கூட கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் வெள்ளை கட்டி வச்சு சாப்பிட்டுட்டு இவர் பள்ளிக்கூடத்துக்கு போவாராமா. இந்த பழங்கதையே எவ்வளோ மகிழ்ச்சி தருதில்ல. இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இது மாதிரி நல்லதெல்லாம் கிடைக்குமான்றது தெரியல. ஏதோ எங்கள் அப்பாவும் கொஞ்சம் அனுபவிச்சிட்டாரு. என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி பாலை வாங்கியாவது நான் செஞ்சுக்கிறேன். தொலைக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சீமானன்னு சொல்கிறது சரின்னு தோணுது.